எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். ஸோ வெல்கம் டு Quantsapp. ஸோ ஐ ஹோப் இப்போ வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் சீரீஸ் ஒரு வீடியோஸோட சீரீஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஐ ஹோப் எல்லாரும் அதை வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதை நீங்கள் டெஃபினட்டாக தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். அண்ட் எவ்வளோ உங்களால் முடியுமோ இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த தமிழ் சீரீஸோட வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Quantsappல கிட்டத்தட்ட ஒரு 80 டூல்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 70-80 டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் பை ஒன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா டூல்ஸையும் நாங்கள் கவர் பண்ணுவோம். டெய்லி நாங்கள் ஒரு புது கன்செப்ட் கொண்டு வருவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கனாக்கா, இன்னித்த டாபிக் என்னது கேட்டிங்கனாக்கா, தட் இஸ் இன்ட்ராடேக்கு நாளைக்கு எந்த ஸ்டாக் இன்ட்ராடேல மூவ் கொடுக்கும். ஓகே, பிகாஸ் இப்போ நிறைய பேர் எப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், கரெக்ட். வி கேன் நாட் டெடிகேட் ஆல்மோஸ்ட் 6 hours நம்மளுக்கு டெடிகேட் பண்ண முடியாது மார்க்கெட்டில் உட்காந்து. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி ராத்திரி நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துட்டேன். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, நாளைக்கு இந்த ஸ்டாக் போகும். இப்போ நம்ம எஃப்என்ஓவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட 187 ஸ்கிரிப்ட் இருக்குது எஃப்என்ஓவில், கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்டியாக என்னால் மேனுவலாக போய் பார்க்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ த ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி நோ. ஓகே, ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் என்னால் பார்க்க முடியும். பட் at one glance I want to look at almost 187 scripts. எங்கெல்லாம் பிரேக் அவுட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் ரிவர்சல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இது எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம், கரெக்ட். அட் ஒன் கோ என்னால் எல்லா ஸ்டாக்ஸையும் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க கேட்டிங்கனாக்கா, அட் ஒன் கோ அட் ஒன் கிளிக் ஐ வாண்ட் டு கோ அண்ட் செக் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக் கேட்டிங்கனாக்கா ஏதாவது டூல் இருக்கா? ஸோ எஸ், டெஃபினெட்லி Quantsapp has a tool which is called triggers. ஓகே, ஸோ ட்ரிகர்ஸ் எப்படி யூஸ் பண்ணும் அண்ட் ஹவு இஸ் ட்ரிகர்ஸ் பெனிஃபிஷியல் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, தட் வில் கண்டெயின் ஆல்மோஸ்ட் 187 ஸ்கிரிப்ட்ஸ், கரெக்ட். அந்த டூலில் 187 ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி ஒன் கோவில் நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் Quantsappோட ஹோம் பேஜ். ஓகே, ஹோம் பேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், மேலே உங்களுக்கு சிம்பிள் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்தோடும் உங்களுக்கு நரேஷன் தெரியுது. தட் இஸ் பில்டப் என்னது, ஒரு பர்டிகுலர் செக்டரோட லாங் அண்ட் வைண்டிங்கா, ஷார்ட் கவரிங்கா, அந்த பர்டிகுலர் செக்டர்லையோ என்ன நடக்கிறது அது உங்களுக்கு காட்டுறது. அண்ட் இங்கே பாருங்கள் சினாப்சிஸ் இருக்குது, ப்ரைஸ் டே ஹை லோ இருக்குது, ஆப்ஷன் செயின் நிஃப்டி இருக்குது. ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, வெரி யூஸ்ஃபுல் டேட்டா. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் Quantsapp டவுன்லோட் பண்ணலைன்னா நீங்கள் டெஃபினட்டாக போய் டவுன்லோட் பண்ணுங்கள். என்ன பெனிஃபிட்னாக்கா, ஆஸ் சூன் ஆஸ் யூ டவுன்லோட் உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகே, 25 ஃப்ரீ டூல்ஸோட உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். அண்ட் தென் பேட் டூல்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், லேர்னில் போய் வீடியோ லைப்ரரி இருக்குது பாருங்கள், வீடியோ லைப்ரரியில் போய் இங்கே பாருங்கள் லாங்குவேஜில் தமிழ் போடுங்க. ஓகே, உங்களுக்கு என்னோட தமிழ் வீடியோஸ் எதெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் வீடியோஸையும் நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக போய் எல்லா தமிழ் வீடியோஸையும் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ கெட் இன் டு டுடேஸ் டாபிக். இன்னித்த டாபிக் என்னதுன்னா ட்ரிகர்ஸ், ஹவு டு ஃபைண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஃபார் நெக்ஸ்ட் டே. ஓகே, ட்ராக்கில் போங்க, ஆப்ஷன்ஸ் ஓவாய் கடியில் ட்ரிகர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரிகர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முதல்ல இங்கே நடுவில் ஃபியூச்சர் ப்ரைஸ் இருக்குது, தெரியுறதா? ஸோ இங்கே எப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸோட பேரும் உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஏபிபி, அபவுட் இந்தியா, ஏபி கேபிட்டல், ஏபிஎஃப்ஆர்எல், எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் என்னது அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தாப்பில் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைக். ஓகே, இப்போ ஸ்ட்ரைக் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பேசிக்கலி யூ கேன் சே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நீங்கள் சொல்லலாம், இல்லைனாக்கா இந்த லெவலில் கால் ரைட்டர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 730 இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, ஏபிபியில் 9000 இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஏபி கேபிட்டலில் 240 இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வி கேன் சே. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கலி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது உங்களுக்கு கொடுத்துரும். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையாக மேனுவலி போய் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுறது ரொம்ப டிடிஎஸ், கரெக்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நவ் லெட்ஸ் கோ டு கால் டிஃப்ரென்ஸ். ஸோ கால் டிஃப்ரென்ஸ் என்னது கேட்டிங்கனாக்கா, கால் டிஃப்ரென்ஸ் இஸ் பேசிக்கலி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் அண்ட் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது எப்படின்னாக்கா, இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 710. ஓகே, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 730. இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா that will be 2.78%. ஸோ பர்சன்டேஜ் ஃபார்மில் ஒரு ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது அதை காட்டுறது அது பேசிக்கலி. ஓகே, now let's go to OI. OI is self-explanatory. I need not explain anything about OI. OI என்னதுனாக்கா, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது அதை காட்டுறது. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேசிக்கலி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது அதை காட்டுறது OI. ஓகே, நவ் லெட்ஸ் கோ அண்ட் செக் த புட் சைட்.
ஓகே இப்போ புட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் உங்களுக்கு ஸ்ட்ரைக் தெரியும். ஸோ இது வந்து அகெயின் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஓகே இப்போ ஸ்ட்ரைக் என்னவா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணி. பட் மீன்வைல் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ட்ரேடிங் அட் 710 கரெக்ட். இங்கே ஸ்ட்ரைக் வந்து 700. ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சப்போர்ட் வந்து 700. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் கால். ஓகே தட் இஸ் கால் ரைட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். இங்கே ஹையஸ்ட் புட்ஸ் தட் இஸ் புட் ரைட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே ஸோ புட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து இட் வில் ஆல்வேஸ் இண்டிகேட் யூ அ சப்போர்ட் லெவல். ஓகே அண்ட் இந்த சைடில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரைக் வந்து இட் வில் ஆல்வேஸ் இண்டிகேட் யூ ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோட ஸ்ட்ரைக்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது தட் வில் கிவ் யூ புட் டிஃபரன்ஸ். புட் டிஃபரன்ஸ் இஸ் 1.44%. ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது கேட்டிங்கனாக்கா ஒரு கிட்டத்தட்ட 1.5% இருக்குது. இப்போ அபவுட் இந்தியா பாருங்கள் 27,778 ப்ரைஸு. ஓகே 27,000 சப்போர்ட் லெவல் அபவுட் இந்தியாவுக்கு. இப்போது அபவுட் இந்தியா சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது ஒரு 2-3% கிட்டத்தட்ட தள்ளி இருக்குது சொல்லலாம். ஓகே அகெயின் அடுத்தாப்பில் ஓஐ. இப்போ ஓஐ என்னது கேட்டிங்கனாக்கா அகெயின் சேம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 700 ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது தட் இஸ் ஆல்மோஸ்ட் யூ கேன் சே 5,61,000 கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ஓப்பன் வி கேன் சே. ஓகே ஸோ இப்போது இதோட இன்டர்ஃபேஸ் என்னது நம்மளுக்கு புரிஞ்சாச்சு. ஓகே எந்த காலம்க்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டாச்சு. ஓகே இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணோம் கேட்டிங்கனாக்கா as soon as you open this triggers the first thing you are supposed to do is இங்கே கால் டிஃபரன்ஸ் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கீழே ஸ்க்ரால் பண்ணி give me a second. ஓகே கீழே அதை ஸ்க்ரால் பண்ணுங்க and you are supposed to find out those stocks where call difference is between 0 to 1%. இங்கே பாருங்க 0.11, 0.06, 0.06, 0.18, 0.27. ஸோ 0லேருந்து 1%க்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே எனக்கு வேண்டியப்பட்ட ஸ்டாக் நாளைக்கு. ஓகே இன்னைக்கு இல்லை நாளைக்கு எனக்கு வேண்டியப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து இதெல்லாம். ஓகே இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்லையும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இஃப் யூ ஆர் டூயிங் அன் இஓடி அனாலிசிஸ் தென் யூ ஆர் சப்போஸ் டு கார்னர் தீஸ் ஸ்டாக்ஸ் வேர் த கால் டிஃபரன்ஸ் இஸ் பிட்வீன் 0 to 1%. ஓகே ஸோ இதை பற்றி இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா ஓகே திஸ் பர்டிகுலர் ஸ்டாக் இஸ் நவ் வெரி மச் க்ளோஸ் டு இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள் 0.27%னாக்க இப்கா லேபோட price வந்து 1236, இப்கா லேபோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1240. தட் இஸ் இப்கா லேப் இஸ் வெரி மச் க்ளோஸ் டு இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குனாக்கா there are two possibilities, either the stock will break out or the stock might reverse. Okay so now how would I know whether the stock is going to break out or the stock is going to reverse? The game changer here is change in OI. கரெக்ட். இப்போ சேஞ்ச் இன் ஓஐ என்னது கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து கால் ரைட்டர்ஸ் பொசிஷனை அன்வைண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அது நம்மளுக்கு தெரியும். ஓகே ஸோ சேஞ்ச் இன் ஓஐயில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வேணும். ஓகே இப்போ பாருங்கள் இங்கே இப்கா லேப் 1236 ப்ரைஸ் 1240 ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள் இங்கே 14.74% நெகட்டிவ். தட் இஸ் 14% கான்ட்ராக்ட்ஸ் ஆர் கெட்டிங் அன்வைண்டட் அட் 1240 லெவல்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நிறைய கால் ரைட்டர்ஸ் நினைக்கிறாங்க இந்த 1240 லெவல் இனிமேல் சேஃப் இல்லை. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இப்கா லேப் மைட் பிரேக் அவுட். தட் இஸ் வாட் தே ஆர் கேஜிங். ஸோ இங்கே நெகட்டிவில் இருந்தது சேஞ்ச் இன் ஓஐ நெகட்டிவாக இருந்ததுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இட் கேன் பிரேக் அவுட். ஸோ வென் டு டேக் அ ட்ரேட் இமீடியட்லி இதை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ 1236 ரேட் இருக்கு இல்லையா 1240க்கு மேலே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சஸ்டெயின் பண்ணிருச்சுனாக்கா ஸ்டாக்கு நீங்கள் அதில் போய் ட்ரேட் எடுக்கலாம். Okay so how to find a breakout உங்களுக்கு clear ஆயிடுச்சு. First you are supposed to select those stocks where the call difference is between 0 to 1%. Okay and then along with it change in OI பாருங்க. change in OI நெகட்டிவாக இருந்ததுனாக்கா அங்கே பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பாருங்க ஆல்கெம் வந்து 5396 ரேட் 5400 ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து 113% கால் ரைட்டர்ஸ் பொசிஷனை ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் இண்டிகேஷன் தட் ஆல்கெம் won't break 5400. ஓகே ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்தாப்பில் இப்போ நம்ம புட் சைடில் போவோம். அகெயின் த சேம் கன்செப்ட் ஐ வுட் சே. புட் டிஃபரன்ஸ் ஒரு தரம் கிளிக் பண்ணுங்கள். கிவ் மீ செகண்ட். ஓகே இதை சார்ட் பண்ணிக்கங்க அண்ட் அகெயின் யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் those stocks where the put difference is between 0 to 1%. Okay இங்கே பாருங்கள் இதெல்லாம் பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, SBI cards. So these are the stocks where put difference is between 0 to 1%.
கரெக்ட். ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகுதுன்னா அங்கே ரெண்டு வாய்ப்பு உண்டு. ஒன்ல இட் கேன் பிரேக் டவுன் இட் சப்போர்ட், இட் கேன் பிரேக் டவுன் ஃப்ரம் தேர், ஆர் எல்ஸ் இட் கேன் reverse on the upside. Correct. So now how to find whether the breakout will happen or whether the stock is going to reverse? Again the game changer is change in OI. Okay, so இப்போ இங்கே LTTS பார்ப்போம். நம்ம LTTS இல்லைன்னா Oberoi Realty பார்ப்போம். Oberoi Realty பாருங்க 1708 is the current price. Okay, and 1700 தான் support. I hope you can see 1700 support, 1708 வந்து current price. Okay, so put difference is 0.48%. That is fulfilling my condition. 0 to 1% குள்ள இருக்கணும். That is fulfilling my condition. Now see the change in OI. That is 7.69% negative. That is 7% unwinding ஆயாச்சு இந்த particular levelல. Okay, 7% unwinding ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? Put writers are now believing that 1700 level is not safe and there is a possibility that the stock might break down. So again trade எப்படி எடுக்கணும் நீங்க கேட்டிங்கனாக்க, ட்ரேட் எடுக்கிறதுக்கு திருப்பி பிகாஸ் யூஸ்வலி என்ன ஆகும்னாக்க இந்த சப்போர்ட் லெவல் இருக்குல்ல 1700, இது நான் மாத்திரமோ இல்லைன்னா நீங்கள் மாத்திரமோ பார்க்கல. கரெக்ட், உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியும் இங்கே பர்டிகுலர் 1700 லெவலில் நிறைய புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அது யூஸ்வலி என்ன ஆகும்னா இப்போ 1700 கீழே வரும், 1695 வரும், அங்கேருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிடும். அப்போ நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்லாம் அங்கே மாட்டிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது 1700 கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வெயிட் பண்ணுங்கள், சஸ்டெயின் ஆகிறதா பாருங்கள். அது கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சு, இந்த சேஞ்ச் இன் ஓவா 7% இருக்குல்ல, அது வந்து 8, 10, 15, 20 அப்படி கூடிண்டே போகும். எனக்கு ஒரு தரம் 1700 கீழே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சாச்சுனாக்கா புட் ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஓ இது வந்து கண்டினியூஸாக கீழே சஸ்டெயின் ஆகிறது, இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ புட் ரைட்டர்ஸ் பொசிஷன் அன்வைண்ட் பண்ணுவாங்க. அதே டயத்தில் இங்கே உங்களுக்கு அன்வைண்டிங் கூடுறது தெரிஞ்சதுனாக்கா யூ கேன் கோ அண்ட் டேக் அ ட்ரேட். ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன். ஸோ லெட் மீ ரிவைஸ் இட் அகேன். ஆஸ் சூன் ஆஸ் யூ ஓப்பன் ட்ரிகர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் கால் டிஃப்ரென்ஸை சார்ட் பண்ணிக்கங்க. ஓகே, கால் டிஃப்ரென்ஸை சார்ட் பண்ணதும் யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட் தோஸ் ஸ்டாக்ஸ் வேர் கால் டிஃப்ரென்ஸ் இஸ் பிட்வீன் 0 to 1%. ஓகே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டாக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. ஆஸ் சூன் ஆஸ் யூ சி சேஞ்ச் இன் OI இஸ் நெகட்டிவ், we can expect a breakout in that stock. When to take a trade? ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஒரு 5-10 நிமிஷம் சஸ்டெயின் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் போய் ட்ரேட் எடுக்கலாம். சேம் ஃபார் புட் சைடு என்ன பண்ணணும்? as soon as you open, filter out, sort out the put difference, 0 to 1% குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, அண்ட் 0 to 1% குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுனாக்கா சேஞ்ச் இன் ஓவாயை பாருங்கள். சேஞ்ச் இன் ஓவாய் நெகட்டிவாக இருந்ததுனாக்கா வாட் இட் இண்டிகேட்ஸ்? புட் ரைட்டர்ஸ் ஆர் அன்வைண்டிங் தேர் பொசிஷன்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் வென் புட் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் தேர் பொசிஷன்ஸ்? மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு யூஸ் ட்ரிகர்ஸ். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா இப்போ நீங்கள் இஓடி பேசிஸ் இது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் ரீஃப்ரெஷோட ரீலோடோட ஆப்ஷன் இருக்குது. இதை நான் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட் யூ கேன் ரீலோட் திஸ். பட் இது லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறதும் நல்லது தான். ஓகே, இது வந்து இன்ட்ராடே டூல் தான். பட் சப்போஸ் யூ வாண்ட் டு சி விச் ஸ்டாக்ஸ் ஆர் நியர் டு இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் ஒன் டே ப்ரையர், நீங்கள் இன்றைக்கி ராத்திரி உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு ஓகே இந்த ஸ்டாக்லாம் ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ நாளைக்கு நம்ம இதில் அன்வைண்டிங் ஆகிறதா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இட் வில் பேசிக்கலி ஹெல்ப் யூ டு ஃபில்டர் அவுட் த ஸ்டாக்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேட். நெக்ஸ்ட் டே எதை நான் ட்ரேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில். ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். வீடியோவை நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எவ்வளோ வீடியோவை லைக் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தமிழில் நம்ம நிறைய வீடியோஸ் கொண்டு வருவோம். அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது புரியல இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது வீடியோவில். டெஃபினட்டாக அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். ஓகே, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி.